Hello everyone, நான் உங்க கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட்டை பத்தியும் அவர் பண்ண ஒரு முக்கியமான இன்வென்ஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ டீடைலா வந்து பேச போறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு ஒயர் மூலியமாவும் இல்ல ஒரு கண்டக்டர் மூலியமாவும் தான் எலக்ட்ரிசிட்டி டிராவல் ஆகி நம்ம வீட்டுக்கு வருது இல்லையா. பட் 1819 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை ஒயர்லெஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு இனோவேஷன் ஸ்டெப் வந்து முன்னெடுத்திருக்காரு. ஓகேவா. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா காயில், டெஸ்லா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த டெஸ்லா காயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து முழுசா வந்து பேச போறோம். ஸோ நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மினி டெஸ்லா காயில எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 2 years பிஃபோர் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டெஸ்லா காயில் எப்படி மேக் பண்ற வீடியோ லிங்க் தரேன். ஸோ மறக்காம போயிட்டு பாருங்க. ஸோ இந்த இன்வென்ஷனையும் இந்த சயின்டிஸ்ட் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத வீடியோல முழுக்க வந்து பார்க்கலாம். ஸோ நான் உங்க தமிழ்ச்செல்வன், வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்லா காயில்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனுமே இல்லாம என்னால் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிசிட்டியை என்னால் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாம எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இன்வென்ஷன் பேர் தான் இந்த டெஸ்லா காயில். ஓகேவா. ஸோ இந்த டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகுது முன்னாடி, ஸோ இந்த டெஸ்லா காயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த டெஸ்லா காயில இன்வென்ஷன் பண்ணது யாரு அப்படின்னா நிக்கோலா டெஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அதுக்கு இந்த இன்வென்ஷனுக்கு டெஸ்லா காயில் அப்படின்றதே பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நிக்கோலா டெஸ்லா என்ன பண்றாரு அப்படின்னா ஒயர்லெஸ்னா என்னால எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி யோசிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்லா காயில் அப்படின்றத மேக் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்ப் இருக்கு. ஸோ அந்த காயில் கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த காயில் மூலியமா இவர் கையில வச்சிருக்கக்கூடிய பல்ப் வந்து பாத்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்பதான் டெஸ்லா வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா ஸோ இதே போல நம்ம உலகம் முழுக்க எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாம எந்த ஒரு கண்டக்டரும் இல்லாம எலக்ட்ரிசிட்டியை நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்றதான் யோசிக்கிறாரு. ஸோ அதன் மூலியமா தான் நியூயார்க்ல கொலரோடா அப்படின்ற ஒரு பகுதியில வார்டன் கிளிஃப் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 154 ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு டவர் வந்து மேக் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டவர் தான் வார்டன் கிளிஃப் டவர் அப்படின்றது. ஸோ அந்த டவர் மூலியமா அவர் என்ன பண்ணலாம்னு நினைச்சாரு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட் டெஸ்லா காயில மேக் பண்ணி ஸோ அங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு ஒயர்லெஸ்ல நம்மளால எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. நிக்கோலா டெஸ்லா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வித் ஹை ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணி ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்னு அவருடைய பிளானா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் இந்த டெஸ்லா காயில இன்வென்ஷனுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியல ஒரு சில டிராபேக் ஆனால. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் 2 வருஷத்துக்கு போட்ட ரேடியோவை இன்னைக்கு ஏன்டா அதுக்கு நீங்க வந்து இன்ஃபர்மேஷனா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் பேஸ் பண்ணி நிறைய சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணலான்ற ஐடியா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்லா காயிலோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் நம்ம வீடியோவை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு வருவோம். ஸோ இந்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் தெரியணும் அப்படின்னா ஒரு சில எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பேசிக்கா நமக்கு வந்து தெரியணும். இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படின்னா ஸோ அதில் நான் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது அந்த இண்டக்டரை சுற்றி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உருவாகும். ஓகேவா. அதாவது காந்தப்புலன் வந்து உருவாகிருக்கும். ஓகேவா. ஸோ இது பேசிக் கான்செப்ட். இப்போ அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியணும். ஓகேவா. ஸோ இந்த டெஸ்லா காயிலோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசோனன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பேசிக்கா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காயில் இருக்கும், பிரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இந்த பிரைமரி காயிலையோட செகண்டரி காயில வைண்டிங் பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுல நம்ம என்ன பண்ணலாம், வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணலாம். ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நான் ஒரு பிரைமரிக்கு ஒரு சப்ளை வோல்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரைமரி காயில என்ன ஆகும், அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி காயில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஸோ அதுல கண்டக்டருடைய டர்ன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம இன்புட் கொடுக்கறத விட அவுட்புட்ல வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள. ஸோ இதை மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டா இப்போ இந்த டெஸ்லா காயிலுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 விதமான பிரின்சிபல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ். ஓகேவா. ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்லா காயில் அப்படின்றது இந்த ஹை வோல்டேஜ் ஹை ஃப்ரீக்வன்சி வித் லோ மினிமம் கரண்ட்ல ஒரு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்லா காயில மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த டெஸ்லா காயிலுடைய சர்க்யூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வந்து ஈஸியா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இப்போ நான் சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ண போகுது. ஓகேவா. இப்போ மேக்ஸிமம் ஒரு டெஸ்லா காயில இருந்து எவ்வளவு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோ வோல்ட்ஸ் வரைக்கும் நம்மளால மேக்ஸிமம் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணலாம். வித் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ்ல இருந்து 1 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்வன்சியை உருவாக்க முடியும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்லா காயிலுக்கும் இந்த மாதிரி தான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது இந்த டெஸ்லா காயில இருக்கக்கூடிய வைண்டிங்கும் அதோட சைஸும் பொறுத்து வோல்டேஜ் மாறலாம், ஃப்ரீக்வன்சி மாறலாம்.
ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் ஒரு சில வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெபாசிட்டர் இருக்கு. ஓகேவா. ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்சி ஆசிலேட்டரா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது இந்த டெஸ்லா காயில்ல. ஓகேவா. ஸோ இந்த ஆசிலேட்டர்னா என்ன அப்படின்னா இந்த டெஸ்லா காயில்ல வந்து பாத்தீங்கன்னா அதிர்வலைகள்லாம் உண்டாகும். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் ஒரு சில வீடியோல. அதுல ஸ்பார்க் பிளக் அப்படின்றது நிறைய விதமான லைட்னிங் அப்படின்றதெல்லாம் உருவாகுது. ஓகேவா. ஸோ அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்சி ஆசிலேட்டர் சர்க்யூட் தான். இப்போ நான் அதில் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய வோல்டேஜ் நெக்ஸ்ட் அது பேரலா கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. இந்த கெப்பாசிட்டரோட வேலை அப்படின்றது எலக்ட்ரிக் சார்ஜை என்ன பண்ணும்னா சார்ஜ் பண்ணும், டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேவா. ஸோ அதோடைய வேல்யூக்கு த்ரெஷோல்ட் லெவலுக்கு பொறுத்து. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆகிட்டோன்னே அது என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அது டிஸ்சார்ஜ் ஆகிட்டோன்னே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்பார்க் பிளக் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பார்க் பிளக் வந்து இனிஷியலா வந்து ஓப்பன் கண்டிஷன்ல வந்து இருக்குது. ஓகேவா. இப்போ அந்த கெப்பாசிட்டர்ல இருந்து வெளியாகக்கூடிய கரண்ட்டை பொறுத்து அந்த ஸ்பார்க் பிளக் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்பார்க் பிளக்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் எங்க போகும்னா இந்த டெஸ்லா காயில்ல இருக்கக்கூடிய பிரைமரி வைண்டிங்க்கு அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த கரண்ட் ஃப்ளோக்கு நமக்கு பிரைமரி வைண்டிங்ல கரண்ட் போச்சு அப்படின்னா அந்த பிரைமரி காயில சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது உருவாகி இருக்கும். ஓகே. இதுல ரெசோனன்ஸ் பிரின்சிபல் எந்த இடத்துல ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சோ அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதுக்கு பேரலா கனெக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டர் இருக்கு பாத்தீங்களா. சோ இதுல தான் ரெசோனன்ஸ் அப்படின்றது நடக்குது. சோ எப்படி அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கெப்பாசிட்டர் வந்து ஹை வோல்டேஜ் மூலமா சார்ஜ் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. சோ ஃபர்ஸ்ட் இது கெப்பாசிட்டர் என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆயிட்டு ஃபுல் சார்ஜ் ஆயிட்டுன்னா அது டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கும். மீண்டும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் பிளக்குக்கும் போகும். அது அந்த மீண்டும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோடைய செகண்டரி சைடுக்கும் போகும். ஓகேவா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகிறது மூலமா நமக்கு அதுக்கு செகண்டரி சைடு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். மீண்டும் அது டிஸ்சார்ஜ் ஆயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டர் மீண்டும் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். மீண்டும் கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கும். ஓகேவா. சோ இந்த கண்டிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசோனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ இது எப்போ மேக்ஸிமம் வோல்டேஜ் நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுதோ அப்பதான் அந்த ஸ்பார்க் பிளக் ஆனது சுவிட்ச் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓகேவா. சோ இப்போ எனக்கு பிரைமரி சைடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காயில்ல பிரைமரி காயில் டெஸ்லால இருக்கக்கூடிய பிரைமரி காயில்ல கரண்ட் ஃப்ளோ நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சோ அப்ப எனக்கு அதெல்லாம் ஃப்ளக்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா. சோ அதுக்கு மியூச்சுவலா கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய செகண்டரி காயில் இருக்கு பாத்தீங்களா. சோ அதாவது பிரைமரியில கம்பேர் பண்ணக்கூடிய செகண்டரியில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஓகேவா. சோ இதுதான் ரொம்ப முக்கியம். எதனால ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது காரணமா இருக்கிறது இந்த செகண்டரி காயில் தான். இப்ப நான் மியூச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் செகண்டரி காயிலுக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிக விதமான வோல்டேஜை நான் ஜென்ரேட் பண்ண முடியும் ஹை ஃப்ரீக்வன்சி மூலமா. ஓகேவா. சோ இப்போ இந்த டெஸ்லா செகண்டரி காயில்ல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அலுமினியம் பிளேட் கண்டக்டர் வந்து இருக்கு. ஓகேவா. சோ மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பிளேட் கண்டக்டர் இருக்கு. கீழே அந்த செகண்டரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிரவுண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ அப்ப இது ரெண்டும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா கெப்பாசிட்டரா வேலை செய்யும். ஓகேவா. இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் இருக்கு. கீழே நம்ம அந்த செகண்டரி காயில என்ன பண்ணிருக்கோம்னா கிரவுண்ட் பண்ணி விட்டுருக்கோம். சோ அப்ப இந்த நடுவுல இருக்கக்கூடிய செகண்டரி காயில் நம்மளுக்கு என்னவா வேலை செய்யும் அப்படின்னா கெப்பாசிட்டரா வேலை செய்யும் to produce maximum frequency with low current. இது இப்ப நான் சொன்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்லா காயிலோட வர்க்கிங் பிரின்சிபல் வந்து இருக்கும். ஓகேவா. சோ இப்போ இந்த டெஸ்லா காயில வச்சு எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு என்னால ஒரு எலக்ட்ரிசிட்டி ஹை வோல்டேஜா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டெஸ்லா காயில இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு 2 விதமான டெஸ்லா காயில் இருக்குன்னு வச்சுப்போம். பக்கத்துல நியர்பைல 2 விதமான டெஸ்லா காயில் இருக்கு. சோ எனக்கு ஒரு டெஸ்லா காயில்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் இன்னொரு டெஸ்லா காயில்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே சேமா இருந்தது அப்படின்னா அந்த டெஸ்லா காயிலோட சைஸை பொறுத்து அது ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் பண்ணிருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி என்னால லாங் டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்னா வோல்டேஜை ஈஸியா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். சோ ஏன் இன்னும் டெஸ்லா காயில் நம்ம நடைமுறைக்கா நம்ம பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டெஸ்லா காயில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விதமான அட்வான்டேஜ் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா டிராபேக்ஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த டெஸ்லா காயில்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்மளால லாங் டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இது போல நிறைய விதமான டெஸ்லா காயில் அப்படின்றது தேவைப்படும். ஓகேவா. ஸோ இதனால தான் இன்னும் டெஸ்லா காயில் அப்படின்னு மேனுஃபேக்சர் கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு லோடு வந்து எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப விதமான கஷ்டமா இருக்கும். ஓகேவா. காரணம் நம்ம எல்லாம் ஒயர்லெஸ்ல எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்லையா. நிக்கோலா டெஸ்லா இந்த டெஸ்லா காயில் மட்டும் தான் இன்வென்ஷன் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இதுல எனக்கு நிக்கோலா டெஸ்லா பண்ண ஒரு முக்கியமான இன்வென்ஷன்ல பிடிச்சது இந்த டெஸ்லா காயில் தான். ஓகேவா. ஸோ இது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ வேவ் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றது, ரிமோட் கண்ட்ரோலிங் போர்டு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு இல்லையா, ஏசி கரண்ட். ஸோ இதை உருவாக்குனதே வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா தான். ஸோ இவர் பண்ண நிறைய விஷயமான இன்வென்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நடைமுறைக்கு தெரியாமலே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ இது போல நிறைய விதமான ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்பேஸ் சம்பந்தமா நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் மிஸ்ஸஸ் தமிழ்.